Hello student, 10th standard, example sum 3.1. The father's age is 6 times his son's age. Father age son age கொடுத்திருக்காங்க. Let father's age வந்து நம்ம வந்து x ன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம். son age son's age equal y ன்னு சொல்லி அஸ்யூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஏஜ்னாவே ப்ரெசென்ட்ல உள்ளதை ஃபர்ஸ்ட் நம்ம எடுப்போம். ப்ரெசென்ட் இது ஒன்று, ப்ரெசென்ட்ல உள்ள ஏஜ். அதுக்கப்புறம் அது 5 இயர்ஸ் அகோவா இல்லை 5 இயர்ஸ் ஆஃப்டரான்னு சொல்லி நம்ம பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றிக்கலாம். ஃபாதர் ஏஜ் இஸ் 6 டைம்ஸ். ஃபாதர்ஸ் ஏஜ் எப்படி எடுத்துக்கணும், நம்ம வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். இஸ்னா ஈக்குவல். நெக்ஸ்ட் 6 டைம்ஸ் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். 6 டைம்ஸ் ஹிஸ் சன்ஸ் ஏஜ் கொடுக்குறாங்க. சன்னுடைய ஏஜை ஒய்ன்னு சொல்லி எடுத்துக்கோம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லி எடுக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் 6 இயர்ஸ் ஹென்ஸ் அப்படின்னா 6 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் ஏஜும் 6 இயர்ஸ்க்கு அப்புறம்னா ஆஃப்டர் 6 இயர்ஸ். ஆஃப்டர் 6 இயர்ஸ் ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நவ் பிரசன்ட்ல உங்களுடைய ஏஜ் 12, 14, 13 இந்த மாதிரி இருந்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கல 6 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுடைய ஏஜ் எப்படி இருக்கும்? 12ஓட 6 ஆட் பண்ணா 18 மாறும். 14ஓட 6 ஆட் பண்ணா 20 மாறும். அதே மாதிரி 6 இயர்ஸ் ஹென்ஸ் த ஏஜ் ஆஃப் ஃபாதர். ஃபாதருடைய ஏஜ் எப்படி மாறப்போகுதுன்னா ஃபாதருடைய ஏஜை ஃபர்ஸ்ட் எழுதிக்கும். ஃபாதர்ஸ் ஏஜ் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன நான் வந்து 12 இருக்கக்கூடிய உங்களுடைய பிரசன்ட் ஏஜோட 6 இயர்ஸ் ஆட் பண்ணா 18 மாறும். அப்போ இங்க இருக்கக்கூடிய ஃபாதர்ஸ் ஏஜ் பிரசன்ட் இருக்குது எக்ஸ். நெக்ஸ்ட் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்போ பிளஸ் ஆட் பண்ணும். ஆட் பண்றதுனால வரக்கூடியது ஆஃப்டர் 6 இயர்ஸ். அப்போ சன்ஸ் ஏஜ் ஈக்குவல் ஒய் பிளஸ் 6. இப்போ கொஸ்டின் போயிடலாம். 6 இயர்ஸ் ஹென்ஸ் த ஏஜ் ஆஃப் ஃபாதர். ஃபாதருடைய ஏஜ் எப்படி இருக்கு? எக்ஸ் பிளஸ் 6. 6 இயர்ஸ்க்கு அப்புறம் எக்ஸ் பிளஸ் 6 வில் பி அப்படின்னா வந்து ஈக்குவல். ப்ரெசன்ட்ல இஸ் இருந்தா ஈக்குவல், ஃபியூச்சர்ல இங்க வந்து வில் பின்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல். நெக்ஸ்ட் 4 டைம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 4ஆல மல்டிப்ளை பண்ணிருங்க 4 டைம்ஸ். நெக்ஸ்ட் சன்னுடைய ஏஜ் கொடுத்துருக்காங்க. சன்னுடைய ஏஜ் வந்து ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது? ஒய் பிளஸ் 6. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1ல எக்ஸுக்கு போற நம்ம என்ன எடுத்துக்கோம்? 6y. அப்போ இந்த எக்ஸுக்கு போற 6y அப்ளை பண்ணிடலாம். 6y பிளஸ் 6 இதை மல்டிப்ளை பண்ணுங்க 4y பிளஸ் 24. இங்க ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1ல இருந்து நம்ம எடுத்துருக்கோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் இங்க இருக்கக்கூடிய 4y எந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடலாம்? கான்ஸ்டன்ட் வேல்யூ அந்த சைடு ஷிஃப்ட் பண்ணிடலாம். அப்போ 6y மைனஸ் 4y ஈக்குவல் 24 மைனஸ் 6. 6ல இருந்து 4 போச்சுன்னா 2 கிடைக்கும். பிக்கஸ்ட் வேல்யூ வந்து பிளஸ், பிக்கஸ்ட் வேல்யூடைய சிம்பிள் பிளஸ் ஈக்குவல் 24ல 6 போச்சுன்னா 18. 1 2 is to 9 2s are 18. y equal 9. y equal 9 சொல்லி ஃபைண்ட் பண்றோம். y equal 9ங்கற வேல்யூவை சப்ஸ்டிட் y equal 9 in ஈக்குவேஷன் நம்பர் 1ல அப்ளை பண்ணிடலாம். in ஈக்குவேஷன் நம்பர் 1 x equal 6, y கான வேல்யூ 9, x உடைய வேல்யூ 54. நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் கரெக்டா இல்லையான்னு வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். x உடைய வேல்யூ என்ன இருக்குது? 54. x உடைய வேல்யூ 54 ஈக்குவல் 6 இன்டு y உடைய வேல்யூ 9. அப்போ 54 ஈக்குவல் 54. நம்ம ஃபைண்ட் பண்ண ஆன்சர் கரெக்ட் தான். லாஸ்டா क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி பிரசன்ட் ஏஜஸ் இன் இயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஆஃப் சன் அண்ட் ஃபாதருடைய ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஃபாதர்ஸ் ஏஜ் நம்ம எப்படி இருக்கோம்? ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஆன்சர் பிரசன்ட்ல உள்ளது ஃபாதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் ஃபாதர்ஸ் ஏஜ் எப்படி இருந்தோம்? எக்ஸ் எடுத்தோம். எக்ஸுக்கான வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? 54 இயர்ஸ். 54 இயர்ஸ் இருந்தாங்க இயர்ஸ். நெக்ஸ்ட் சன்னுடைய ஏஜ், சன்ஸ் ஏஜ் ஈக்குவல் சன்னுடைய ஏஜ் நம்ம எப்படி எடுத்துருக்கோம்? ஒய்ன்னு சொல்லி எடுத்துருக்கோம். அப்ப 9 இயர்ஸ். ஃபாதருடைய ஏஜ் 54 இருக்கும்போது மயனுடைய ஏஜ் வந்து 9 இயர்ஸா இருக்குது.
தேங்க்யூ ஸ்டூடெண்ட். காப்பி பண்ணிக்கோங்க. மறக்காம பழனி மேக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.